இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த இரத்த சோகை. ஸோ இந்த இரத்த சோகை அனீமியா ஏற்பட நிறைய காரணம் இருந்தாலும் மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு. இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால நமக்கு ஏற்படுது. இந்த புதிய சிவப்பணுக்கள் நம் உடலில் உருவாக தேவையான சத்துக்கள் பற்றாக்குறை இருப்பதால் தான் இதற்கே காரணம். நம் உடலில் புதிய இரத்தம் உருவாக தேவையான சத்துக்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து, விட்டமின் சி, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12, புரதம். இந்த 5 சத்து சேர்ந்து தான் புதிய இரத்தம் உருவாகும். இதுதான் இரத்தம் உருவாக அடிப்படை சத்துக்கள். இந்த சத்துக்கள் அடங்கிய உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது புதிய இரத்தம் நம் உடலில் உருவாகும். இதன் மூலமாக இரத்த அளவுகளும் சீராக இருக்கும், இரத்த சோகையும் குணமாகும். புதிய இரத்தம் உருவாக சாப்பிட வேண்டிய 10 உணவுகள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவல்களை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உங்களது நண்பர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் செய்யுங்கள். இப்போது முதலில் கருப்பு திராட்சை. இந்த கருப்பு திராட்சையில் அதிக அளவு இரும்புச்சத்து, பொட்டாசியம் அடங்கி இருக்கும். உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க ஒரு கையளவு கருப்பு திராட்சையை நைட்டு நீரில் ஊற வைத்து மறுநாள் திராட்சை நீரையும் திராட்சையும் சாப்பிடலாம். இந்த திராட்சையை அரைத்தும் குடிக்கலாம். இதை காலையில் வெறுவயிற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது வேகமாக இரத்தம் ஊறும். 2வது மாதுளை ஜூஸ். பழங்களில் மிக அதிகமான இரும்புச்சத்து அடங்கி இருக்க ஒரே பழம் மாதுளை. மாதுளை ஜூஸாக இல்லாமல் மாதுளை பழமாக எடுத்துக்கொண்டால் இன்னும் இரத்தம் அதிகமாகும். மாதுளை பழத்தில் விதைகள் உள்ள பழத்தை நாம் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் இரத்தம் அதிகமாக ஊறும். தினமும் ஒரு மாதுளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாட்டு மாதுளை எடுத்துக்கொண்டால் மிகவும் நல்லது. 3வது பீட்ரூட். காய்கறிகளில் அதிக இரும்புச்சத்து கொண்ட இந்த பீட்ரூட்டை மதிய உணவில் பொரியலாகவோ அல்லது ஜூஸாகவோ நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 4வது மட்டன் லிவர், பீஃப் லிவர், சுவரொட்டி. இது மாதிரி நான்வெஜ்ஜில் அதிக இரும்புச்சத்து, புரதம், B12 அடங்கிய ஒரே உணவு இந்த ஈரல் மட்டும்தான். தினமும் ஈரலை 50 கிராம் எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவாக எடுத்துக்கொள்ளும்போது இரத்தம் உடனே அதிகரிக்கும். 5வது முருங்கைக்கீரை. கீரை வகைகள் எல்லா கீரையும் மிக மிக முக்கியம். அது முருங்கைக்கீரை இரத்தம் வேகமாக ஊறுவதற்கு தினமும் ஒரு கைப்பிடி அளவு பொரியலாகவோ அல்லது நாம் முருங்கைக்காயை ஒரு பொரியலாகவோ எடுத்துக்கொள்ளலாம். தினமும் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது இரத்தம் அதிகமாக நமக்கு ஊறும். 6வது சிட்ரஸ் பழங்கள். அதாவது சிட்ரஸ் பழங்களில் எலுமிச்சை, ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு இது போன்ற பழங்களை சாப்பிட மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் பழங்களில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சி நாம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து அனைத்தையும் உறிஞ்ச உதவியாக இருக்கக்கூடியது. விட்டமின் சி நாம் இரும்புச்சத்து எடுக்கும்போது கண்டிப்பாக விட்டமின் சியும் எடுத்துக்கணும். அப்போ தான் இரும்புச்சத்து முழுசாக நம் உடலில் சேரும். தினமும் இந்த சிட்ரஸ் பழங்களை சாப்பிடாம் அல்லது ஜூஸாக குடிக்கலாம். விட்டமின் சி அதிகம் அடங்கியுள்ள இந்த ஆம்லா நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிடலாம் அல்லது ஜூஸாக எடுத்து பருகலாம். அதற்கடுத்து பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழத்தில் அதிகமாக இரும்புச்சத்து, பொட்டாசியம் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின், மினரல் இது மாதிரி ஏராளமான சத்துக்கள் உள்ளது. உடலுக்கு உடனே எனர்ஜி தரக்கூடியது. அனிமியானால் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, சோர்வாக இருக்காங்களோ அவங்க இந்த பழத்தை டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்டு வர உடல் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நம்ம டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். அதற்கடுத்து அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் ட்ரையாக இருப்பதால் அனைவரும் சாப்பிட விரும்ப மாட்டார்கள். அதனால் நாம் தேனில் ஊற வைத்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான அனைத்து இரும்பு சத்துக்களும் கிடைக்கும். நாம் சாப்பிட்ட சத்துக்கள் உடலில் சேரவும் இந்த அத்திப்பழம் மிக உதவியாக இருக்கும். அடுத்து முட்டையில் நாட்டுக்கோழி முட்டை மிகவும் நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா முட்டை 100% நல்ல புரதம், கொழுப்பு அடங்கி இருக்குது. மஞ்சள் கருவில் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உடலில் இரத்தம் ஊற 1 அல்லது 2 முட்டைகளை தினமும்
தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரத்தம் வேகமாக ஊற இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதற்கு அடுத்து காய்கறி சூப். இந்த காய்கறி சூப்பில் எல்லா காய்கறியும் நம்ம கலந்து குடித்து வர நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ட உணவுகளை செரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். காய்கறி சூப் பிடிக்காதவர்கள் நான்வெஜ்ஜில் ஆட்டுக்கால் சூப் குடித்து வரலாம். இது மூட்டு எலும்புக்கு ரொம்ப வலுவை கொடுக்கும், எலும்புகளை உறுதிப்படுத்தும். எலும்பு வலிமையாக இருந்தால் மட்டும்தான் புதிய ரத்தம் உருவாகும். எலும்பு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நான்வெஜ் சூப் எடுத்துக்கலாம். அது ரொம்ப எலும்புகளுக்கு உறுதியை கொடுக்கக்கூடியது, ரொம்ப நல்லது. ரத்தம் ஹச்பி ஹீமோகுளோபின் அதிகரிக்க நினைக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் பார்த்திங்கன்னா காஃபி டீ குடிக்கவே கூடாது. இந்த காஃபி டீயில் இருக்க ரசாயனங்கள் உடலில் உணவுகளில் இரும்புச்சத்து சேர தடையாக இருக்கும். அதனால் காஃபி டீ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்து மதுபானம் போதைப் பொருட்கள் எடுக்கவே கூடாது. அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிப்பதை அறவே தவிர்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் ரத்தம் அதிகமாக உடம்பில் சேரவே சேராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க கழிவுகள், அதாவது வயிற்றில் அதிக கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம். இந்த கழிவுகள் அகற்ற நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரிஃபலா சூரணம். இந்த திரிஃபலா சூரணம் டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். திரிஃபலா அப்படிங்கிறது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இது மூன்றும் சேர்ந்தது தான் இது திரிஃபலா. இந்த திரிஃபலா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை வாங்கி டெய்லியும் இரவு அரை ஸ்பூன் பவுடர், வெதுவெதுப்பான பவுடரில் ஊற வைத்து குடித்து வர கழிவுகள் அனைத்தும் வெளியேறும். நாம் இதை ரெகுலராக சாப்பிட்டோன்னா மலம் எளிதாக வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் வயிறும் ரொம்ப சுத்தமாகும். நம் சாப்பிட்ட இரும்பு சத்தான உணவுகளும் நமக்கு உடலில் சேர அதிகப்படியாக உதவியாக இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்க என்னென்ன உணவுகள் சாப்பிடலான்னு இப்போ நம்ம பார்த்தோம். சாப்பிடக்கூடாத உணவுகளையும் பார்த்தோம். இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நமக்கு புதிய ரத்தம் உருவாகி ஹீமோகுளோபின், ரத்த சோகை அதெல்லாமே வரவே வராது. ஸோ இந்த பயனுள்ள தகவல்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை ஃபாலோ செய்யுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.